விளக்கு சேமியா அடை குத்து விளக்கு அடை. இது நான் 3 பாக்கெட் வைக்கேன், நிறைய வைக்கேன். 3 பாக்கெட் சர்க்கரை, மஞ்சள். இப்படி இந்த ப்ரௌன் தான் வாங்கணும், மஞ்சள் அரிக்கிறது வாங்கக்கூடாது, நல்லா இருக்காது. சொளவு, எங்கள் ஊர் சொளவு. தண்ணின்னா அடுப்பில் வச்சாச்சு. இவ்வளவு 3 கூடு அடக்கி இவ்வளவு தண்ணி வச்சுருக்கேன். அடைய அதில் போட்டு வெந்நி சுடு வெள்ளத்தில் போட்டு எடுக்கணும், சுடு தண்ணியில் போட்டு. அதையே பொடிச்சு வச்சுருக்கு, பொடிச்சு. இனி வெள்ளம் விட்டு அலசிட்டு சுடு தண்ணியை ஊற்றி தண்ணி கொதிச்ச தண்ணி இதான் ஊற்றி அடக்கி நேரம் தண்ணி. ரெண்டு கப்பு, 1 கப்பு அடக்குன்னா ஒரு சின்ன கப்பு, 1 கப் சர்க்கரை போட்டாச்சு. நிறைய தண்ணி ஊற்றக்கூடாது. இதை நீ உருவும் போது அப்படி வரும். ஒரு கிலோ 1.25 கிலோ சர்க்கரை. ஒரு அடைக்கு நீங்கள் வந்து ஒரு 1/4 கிலோ கொஞ்சம் கூட போட்டுக்கலாம். அதை இப்படி எடுக்கும்போது ஒத்த துள்ளியாக விடணும், இப்படி ஒன்றா வரணும். இப்படி எடுக்கும்போது பிரியும், இது பிரிஞ்சு வரும், அப்போ எடுக்கக்கூடாது. இதுதான் கரெக்டான பருவம். ஒத்த துள்ளி, ஒரு துள்ளி இப்படி குவாரி பார்க்கும்போது ஒன்றா வரும், 2ஆ வரக்கூடாது. இன்னும் கொஞ்சம் இருக்குது பருவம். அல்லாட்டா என்ன செய்யணும், இப்படி எடுத்து கையில் வச்சு இப்படி ஒட்டி பார்க்கணும், இப்படி உருளும். இல்லாட்ட என்ன செய்யணும், இது பருவம் கரெக்டாக வரணும். 1 வாரம் உங்களுக்கு ஃப்ரிட்ஜுக்குள்ளே செஞ்சு வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சூடு பண்ணி சாப்பிடலாம். அதுக்கு தான் அந்த பருவம் கரெக்டாக வரணும்னு சொல்கிறது. ஏன்னா தானாலும் செய்யக்கூடாது, கரெக்டாக செய்யணும். இது நம்ம இப்படி கிண்டி கொடுத்து இது 2 துள்ளி வருது, இன்னும் 2 துள்ளி எடுக்கக்கூடாது, ஒத்த 1 துள்ளி வரணும். இப்படி பருவம் வந்துட்டு இப்படி இதுதான் பருவம். இது அரிக்கணும். ஏன்னா அரிக்கிறது எதுக்குன்னா அடியில் மண் இருக்கக்கூடாது, அதுக்கு தான். இனி இதை பிறகு வடித்து வீட்டுக்கிடலாம்.
ஊற்றியாச்சு. எல்லாம் உருந்துடும். நம்ம இப்படி கிண்டும் போது எல்லாம் உருந்துடும். இனி இந்த சர்க்கரை பாவுலே அது வேகும். இப்படி வேகும், திளைச்சி வேகும். குளம் பால் எடுக்கணும், உடச்சி திருவிட்டு நீ கட்டணும். வெந்துட்டு கொஞ்சம் கஷ்டப்படணும், அப்போ நல்லா இருக்கும். இல்லை சிலவங்க குக்கரில் வேக வச்சு எடுப்பாங்க. இது நம்ம சர்க்கரை பாவில் வேக வச்சு வேகாட்டா என்ன செய்யணும்னா கொஞ்சம் சூடு தண்ணி ஊற்றிக்கிடணும். சூடு தண்ணி அடியில் ஒட்டவும் செய்யாது. இப்படி நல்லா பார்க்க அழகாக. ஒரு தேங்காய் இப்போ திருவி இருக்குது. ஒரு தேங்காய் இந்த மூணு அடக்கி ஒரு தேங்காய், 1 கிலோ சர்க்கரை, 1 கிலோ தான் இது. இது பச்சை தேங்காய். உங்களுக்கு எந்த தேங்காய் கிடைச்சாலும் காரியம் இல்லை. இது பச்சை தேங்காய். வேலை உண்டு, லேஸ் இல்லை. கஷ்டப்பட்டு செய்தால் அது உடனே தின்னு முடிக்காண்டாம். 1 வாரம் வச்சுக்கலாம். ஒரு பாக்கெட் அடை பாயசம் வச்சா 1 வாரம் வச்சுக்கலாம். இனி அடிக்க போகிறேன். உருளி அடியில் ஒட்டாது, ஒன்று ஒட்டவே செய்யாது. வெண்ட்ரஸ் கரண்டி இங்கே அண்டி பருப்பு செய்யக்கூடிய இடத்துல போய் வாங்கணும். கிஸ்மிஸ் பழம் ஒரு கை போட்டு, ஒரு நுள்ளி, ஒன்றாம் பால் எடு, அந்த பால் எடு. தேங்காய் பால் வச்ச 2ஆம் பால். சிம்மிலேயாக்கும் வச்சுருக்கேன். இனி நான் கூட்டி வைக்க போகிறேன். சிம்மில் வச்சுருக்கேன். அப்போ தான் அது ஒன்றோடி ஒன்று சிம்மில் வச்சு தான் கிண்டணும். அப்போ நமக்கு எல்லாட்டும் அடி பிடிக்கும். அதனால் சிம்மில் வச்சு கிண்டிட்டு தேங்காய் பால் ஊற்றின உடனே கூட்டி வச்சுருக்கேன். அடுப்பை கேஸாக இருந்தாலும் சரி, எந்த இதாக இருந்தாலும் சரி, கிண்டும்போது இதெல்லாம் தெரிக்கும். அது கிண்டும்போது தெரிக்கும். அப்படியெல்லாம் இது எங்களுக்கு நிறைய பெரிய குடும்பம். அதனால் இவ்வளோ நிறைய செய்திருக்கு. உங்களுக்கெல்லாம் ஒரு ஆள் 2 பேருன்னா ஒரு பாதி அடை மாதிரி. உங்களுக்கு கஷ்டமாக இருந்துன்னா, இப்படியெல்லாம் செய்ய கஷ்டம்னா, அடையை கழுவிட்டு சுடு தண்ணியை கொதிக்க குக்கரில் வச்சு 2 விசில் விட்டுட்டு பச்சை தண்ணியை விட்டு அலசிட்டு அதை அப்படியே அரித்து அந்த சர்க்கரை பாவில் போட்டுக்கிட்டோன்னா சீக்கிரம் 10 நிமிஷத்தில் வந்துடும். இது கல்யாண வீட்டில் இது இப்படி தான் செய்வாங்க. இப்போ உள்ள கல்யாண வீட்டிலலாம் அப்படி செய்ய மாட்டாவ. இது அந்த காலத்தில் இப்படி நல்ல பாகமாக செய்வாங்க. கல்யாண வீட்டில் இலையில ஊற்றுனா குடிச்சிட்டே இருக்கணும் போல இருக்கும். நிறைய ஒரு தவி தான் ஊற்றுவாங்க. இப்படி ஒரு தவி. கையெல்லாம் செத்து போகும். அவ்வளோ கஷ்டம். வீடியோ போடுறதுல பெருசு, செய்யறது தான். செய்தால் விருத்தியாக செய்யணும். இனி பொரிச்சு வச்சுருந்த நெய் அண்டி போயிடும். அதையும் பிடிச்சி போடணும். இதான் அந்த புள்ள இருக்க வித்து. அது சவப்படும் உங்களுக்கு பல்லில். திங்க ஏலக்காய் பொடி போடலாம். நாங்கள் இடித்து போடுறோம் கைனால்.
போடுங்க. இது முதல்ல உள்ள பால், முதல் பால். இதை என்ன செய்யணும்னா கடைசி வீத்தணும். இவ்வளோதான் முடிஞ்சு.